அனைவருக்கும் வணக்கம். இப்போ உலகநாயகன் கமலஹாசன் தக் லைஃப் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. நடித்து முடித்து படமும் வெளிவந்து தப்பாக டான்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அது பரவாயில்ல. ஆனால் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் முழுமையாக பயன்படுத்துவாரா, அல்லது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தடுத்த சினிமாக்களில் நடிக்க போயிடுவாரா? அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா கமலஹாசன் ஒரு கட்சியினுடைய தலைவர், இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் கட்சின்னு ஒன்று தொடங்கியிருக்காரு, அதுக்கு பேரும் இருக்குது. அதனால் அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கிடச்சிருக்கும்போது அதை அவர் முழுசாக பயன்படுத்திக்கக்கூடிய இது இருக்கணும், அந்த கடமை உணர்ச்சி இருக்கணும். அதை விட்டு அவர் ஒரு அரசியல்வாதி ஆஸ் வெல் அஸ் சினிமா நடிகர். முதல்ல சினிமா நடிகராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதியாக இருக்கார். அரசியல்வாதியாக இருக்கும்போது சினிமாலையும் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கும்போதே நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவர் கட்சியை இது பண்ணவே இல்லை, ஒரு பார்ட் டைமாக இப்போ ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவரை. இப்போ எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி வேறு கிடச்சிருக்கும்போது அவர் இந்த ராஜ்யசபா கூடும்போதெல்லாம் அவர் போவாரா, இல்லைன்னா சினிமா தான் எனக்கு முக்கியம், அதில் தான் நிறைய கோடிகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நடிக்க போயிடுவாரா அப்படிங்கிறது தான் இது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் சினிமாவிலையும் நடிச்சுட்டு அவர் கட்சி தொடங்கி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு அரசியல் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிக்கிறதே விட்டார். சுரேஷ் கோபின்னு ஒரு நடிகர் எம்பிஆகி ஜெயிச்சிட்டார் அவர். ஆனால் எனக்கு சினிமா தான் முக்கியம் அப்படின்னாரு. எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அதுபோல் இவர் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விற்பாரா, இல்லைன்னா எது முக்கியம் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு ராஜ்யசபா எம்பியாகவே இது பண்ணுவாரா, இல்லைன்னா சினிமாவில் நடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அவருக்கு சினிமா தான் முக்கியம். ஏன்னா அவர் உலகநாயகன். அதனால் அவர் சினிமா தான் முக்கியம். அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிரூபிப்பார். அதுதான் உண்மை.